சேகர் பாபும் துர்காவும் ஸ்டாலினும் உதயநிதிக்கு அவனும் ஓட்டு போடுறதில்லை. இந்த மூஞ்சிகளுக்கு யாரும் ஓட்டு போடுறதில்லை. கருணாநிதி இருக்கும்போது இவங்களை வச்சா ஜெயிச்சாரு. நீங்கள் பண்ண அநியாயத்தினால மக்களை உங்களை தோற்கடிச்சான். உங்களை நம்பளை கிறிஸ்துவன் நம்பளை, முஸ்லீம் நம்பளை, தலித்துக்கள் நம்பளை, எல்லாம் எங்கே போயிட்டான்? எல்லாம் பனையூர் பக்கம் போயிட்டான். இதானே திரும்பவே கடைசியாக தடுமாறி அவருக்கு இப்போ ஆளே இல்லை. ஒரு மாவட்ட செயலாளர் பேச்சை கூட கேட்கறது இல்லை. எல்லாம் இங்கே சென்னைக்கு ஒரு சேகர்பாபு, திருச்சிக்கு ஒரு நேரு, காஞ்சிபுரம் இதுக்கு தாமு அன்பரசனு, அவங்க சொல்கிறது தான் சட்டம் வச்சதாக இருந்துச்சு. கீழே இருக்க நிர்வாகிகளை மதிக்கிறதே இல்லை. அதான் தோல்விக்கு மிக முக்கிய காரணம். இது உண்மையா சார்? திமுககாரனு ஓட்டு போடலையா? திமுக அழிந்து போனதுக்கு காரணம் திமுக குடும்பம் தான். திமுக குடும்பத்தினுடைய நோக்கம் கொள்ளை அடிக்கணும். சபரீஷை வெளிநாடுகளில் லண்டனில் பல லட்சம் கூடிய கூச்சி வச்சுருக்காரு. ஆனால் திமுக அழிந்து போயிடுச்சுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இந்த தடவை எதிர்கட்சி, அடுத்த தடவை ஆளுங்கட்சி வரும். இன்னும் ஆராசா போன்றவர் உட்காந்து பேசிட்டு தானே சார் இருக்காங்க. இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆராசாவுக்கு தெரியும், முடிஞ்சு போச்சு. அதாவது திமுக அதிமுக இருக்கிற வரை இந்த நம்பிக்கை சரி. ரெண்டு பேரும் அழிக்கப்பட வேண்டிய ஆட்கள், ஒழிக்கப்பட வேண்டிய வெகுஜன மக்களுடைய எதிரிகள் ரெண்டு பேருமே. திமுக அதிமுக ரெண்டு பேருமே பாஜகவை அழிச்சு விட்டாங்க. அவ்வாழ பாஜக ஒழிச்சு விட்டான். இவாழ பாஜக ஒழிச்சு விட்டான். அவங்க தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பாஜக காப்பாற்றினாங்க, அவங்கள கை விட்டாங்க. இப்போ அண்ணாமலை யார் காப்பாற்றுவா? எந்த அண்ணாமலை 7 மலை வந்தாலும் காப்பாற்ற முடியும், 8 மலை வந்தாலும் காப்பாற்ற முடியாது. 14% முஸ்லீம் கண்ணை மூடிட்டு குச்சிடுறான். 3.5% கிறிஸ்துவர்கள். தேவனே எங்களை ஆசீர்வாதிப்பாயாக, திமுகவை காப்பாற்றுவாயாக, பாஜகவை ஒழிப்பாயாக, தேவனே பரமபிதா. விஜய் இப்போ தான் அரசியல் கற்றுட்ருக்கு. இந்த அரசியலை அவரை காப்பாற்றுமா கவிழ்க்குமா என்பது அடுத்து பொது தேர்தலாக முடியும். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக எதிர்த்து அரசியல் நடந்துட்டு இருக்கு இத்தனை வருஷங்களா அப்படின்னு சொல்றீங்க சார். திமுக ஏன் தோல்வின்னு ஒரு அறிக்கையை விட்டா அதுல திமுகவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. முதல்ல திமுக தோற்றதுக்கு காரணம் பார்த்தா குடும்பம் தான் சார் ஃபர்ஸ்ட் இருக்கு, சேகர் பாபு செகண்டா இருக்கிறாரு. அந்த இதை பாத்தீங்களா சார்? திமுக தோல்விக்கான காரணங்கள் கரெக்டா இருக்காது. சேகர் பாபும் துர்காவும் ஸ்டாலினும் உதயநிதிக்கு அவனும் ஓட்டு போடுறதில்லை. இந்த மூஞ்சிகளுக்கு யாரும் ஓட்டு போடுறதில்லை. கருணாநிதி இருக்கும்போது இவங்களை வச்சா ஜெயிச்சாரு. இவங்க யாருன்னே தெரியாது. பிராண்ட் திமுகன்றது குடும்பம், திமுக குடும்பம், அவ்வளோதான். அங்கே உதயசூரியன் இருக்கு, அதை நம்பி பல லட்சம் பேர் இருக்கு. அதுதான் அவர்களை ஜெயிக்க வைக்குது. அவர் கூட இணைந்து கொடுக்குற கூட்டணி கட்சி முஸ்லீம் சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள், தலித் சிறுபான்மை மக்கள், இவர்களுடைய வாக்கு சதவீதம் 20% இருக்கு. ஏன்? பிஜேபி எதிர்ப்பதற்கு. பிஜேபியை மூடியா லேடியா? ஜெயலலிதா கேட்டால் 37 சீட் ஜெயிக்குது அந்தம்மா. ஜெயிச்சுதா? வேறு எந்த தகுதியும் இல்லை. என்ன அந்தம்மா? மோடியா லேடியா ரெண்டே வார்த்தை தான். பிஜேபி பூதம் உள்ளே வந்துடும். தயவுசெய்து திமுகவை ஆதரியுங்கள். 14% முஸ்லீம் கண்ணை மூடிட்டு குச்சிடுறோம். 3.5% கிறிஸ்துவர்கள். தேவனே எங்களை ஆசீர்வாதிப்பாயாக, திமுகவை காப்பாற்றுவாயாக, பாஜகவை ஒழிப்பாயாக, தேவனே பரமபிதா. 2021 குத்திட்டாங்க எல்லாரும். இதுதானே அரசியல். தலித் மக்கள் பார்க்குறான், ஆதிக்க சாதி பாஜக உள்ளே வந்துடும், எல்லாம் திமுக போடணும். இதுதானே 20%. இப்போது இதெல்லாம் இப்போ எங்கே போயிடுச்சு? பனையூர் பக்கம் போயிடுச்சு. பனையூர் போன பிறகு திமுக உதயநிதியால் தோற்றுது. துர்காவால், சேகர் பாபுவால், இதெல்லாம் காரணமே இல்லை. நீங்கள் பண்ண அநியாயத்தினால மக்களை உங்களை தோற்கடித்தான். உங்களை நம்பளை கிறிஸ்துவன் நம்பளை, முஸ்லீம் நம்பளை, தலித்துக்கள் நம்பளை, எல்லாம் எங்கே போயிட்டான்? எல்லாம் பனையூர் பக்கம் போயிட்டான். இதானே திரும்பவே கடைசியாக தடுமாறி அவருக்கே இப்போ ஆளே இல்லை. திரும்ப இருக்கிற இடமே கொஞ்ச நாளாக கண்டுபிடிக்க முடியலன்னு பனையூர் பாபு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? திமுகவுக்கு விசிகா அடித்த சொம்பு தான் காரணம். சொம்பு அடிக்காதீங்களா கிராமத்தில் சொல்லுவான். இப்போ அடித்த சொம்பு
திமுகவை காலி பண்ணிடுச்சு. இது ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னொரு காரணம் ஒன்று சொல்கிறாங்க சார். என்ன பண்ணால் ஒரு மாவட்ட செயலாளர் பேச்சை கூட கேட்கறது இல்லை. எல்லாம் இங்கே சென்னைக்கு ஒரு சேகர்பாபு, திருச்சிக்கு ஒரு நேரு, காஞ்சிபுரம் இதுக்கு தாமு அன்பரசன், அவங்க சொல்கிறது தான் சட்டம் வச்சதாக இருந்துச்சு. கீழே இருக்க நிர்வாகிகளை மதிக்கிறதே இல்லை. அதான் தோல்விக்கு மிக முக்கிய காரணம். இது உண்மையா சார்? திமுககாரனுக்கு ஓட்டு போடலையா? இல்லை, அதாவது திமுககாரன் ஓட்டு போட்டான். திமுகவுக்கு ரெகுலராக ஓட்டு போடுகிற இந்த 3 பேரும் ஓட்டு போடல. தலித்து, கிறித்துவன், முஸ்லீம். இதுதான் திமுகவுடைய வெற்றிக்கான வாக்கு வங்கியே. இது அவர்கள் விட்டு போயிடுச்சு. இது துர்கா காரணம் இல்லை, சேகர்பாபு காரணம் இல்லை, இவர்கள் காரணம் இல்லை. ஏன்னா இவர்கள் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க மக்கள். சேகர்பாபுல ஒரு பொருட்டே இல்லை. சேகர்பாபுல 10ஓட 11, அத்தோட இது ஒன்று. அவரை தான் சார் ஃபுல் காரணம்னே சொல்கிறாங்க சார். அது அதாவது சேகர்பாபு திமுக குடும்பத்தில் ஒரு ஆள் தானே. சேகர்பாபு அடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வச்சாரா? பாதி கொடுத்துட்டு தானே போனார். திமுக குடும்பம் அனுமதிக்காமல் இவரை ஆட்டம் போட முடியுமா? திமுக குடும்பம் அனுமதிக்காமல் வேலு ஆட்டம் போட முடியுமா? திமுகலேருந்து உத்தரவு போயிருக்கும், குடும்ப உத்தரவு போயிருக்கும். யார் காரணம்? எய்தவன் யார்? அம்பை நீங்கள் குற்றம் சொல்லாதீங்க. அம்பு தானாக கிளம்பி போகுமா? அதில் ஒரு நான் வேணும். என்ன வேணும்? வில்லு வேணும். வில்லுலேருந்து புறப்படுறது அம்பு. அம்பு தானாக கிளம்பி போய் குத்துமா? எல்லாம் அம்பு அடிக்கிறாங்க, வில்ல விட்டு. இதுதான் மேட்ரு. திமுக அழிந்து போனதுக்கு காரணம் திமுக குடும்பம்தான். திமுக குடும்பத்தினுடைய நோக்கம் கொள்ளை அடிக்கணும். சபரீஷை வெளிநாடுகளில், லண்டனில் பல லட்சம் கோடிய கூச்சி வச்சுருக்கார். யார்? சபரீஷை. அதான தகுதி. நீங்கள் போய் அடிக்க முடியுமா 1 லட்சம் கோடியை? தெருக்கோடியிலோடு அடிக்க முடியாது. உள்ளே போக முடியாது சார் கோபாலபுரத்து. அப்போ என்ன தகுதி? மருமகன், மகளின் கணவன். அதுதான் தகுதி. அப்போ நீங்கள் அடுத்தவர்களை குறை சொல்லுவது எந்த பலன் இல்லை. இந்த திமுக அழிந்து போனதுக்கு திமுக குடும்பம் தான் காரணம். ஆனால் திமுக அழிந்து போயிடுச்சுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இந்த தடவை எதிர்கட்சி, அடுத்த தடவை ஆளுங்கட்சியாக வரும். இன்னும் ஆராசா போன்றவர் உட்காந்து பேசிட்டு தானே சார் இருக்காங்க. இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆராசாவுக்கு தெரியும், முடிஞ்சு போச்சுன்னு. அதாவது திமுக அதிமுக இருக்கிற வரை இந்த நம்பிக்கை சரி. ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இல்லை, இன்னும் தப்பாக தான் இருந்தது. ரெண்டுமே தப்பு தான். இல்லை, அவங்கள தவிர மற்ற யாரும் வராமல் ரெண்டு கரெக்டாக இருந்ததுன்னு வார்த்தையே சொல்லாதீங்க. 2 பேரும் அழிக்கப்பட வேண்டிய ஆட்கள், ஒழிக்கப்பட வேண்டிய வெகுஜன மக்களுடைய எதிரிகள் 2 பேருமே. திமுக அதிமுக 2 பேருமே. இவ்வளவு அதாவது இவ்வளவு கொள்ளக்காரன் உருவானதுக்கு காரணம் யார்? 2 பேரும் தான். 2 திராவிட இயக்கம் தான். இப்போ திமுக மாற்றி அதிமுக மாற்றி திமுக போவோம். இப்போ என்ன ஆகி போச்சு? 3வது கட்சி வந்துட்டான். இப்போ அதிருப்தி 3 போகும். 3 போனால் யார் ஜெயிப்பா? விஜய் தான் ஜெயிப்பார். 25 திமுக வாங்குச்சு, 25 அதிமுக வாங்குச்சு, 35 விஜய் வாங்கிட்டு போயிட்டார். இப்போ விஜய்க்கு 5 வருஷத்தில் 35 25 ஆயிரும். அப்போ ஈக்குவலாக 75 சீட்டு, 75% ஓட்டு, 3 அதிகார மையம் வந்துடும். அப்புறம் எப்படி திமுக ஜெயிக்கும்? இல்லை சார், அதிமுகவில் இருக்கவங்க போயிட்டாங்க. ஆனால் திமுக பக்கம் இருக்கவங்க இன்னும் திமுக கிட்ட தானே இருக்கிறாங்கன்றது அவங்க வைக்கிற கருத்து. அதிமுக கட்சியே போகுது, ஆனால் திமுக கட்சி அப்படியே தானே இருக்குது. அதிமுக வாக்கு வங்கி எவ்வளவு 25%. 1 கோடி. இப்போ வாங்கின 25% சார் திமுக வாங்கிய வாக்கு. திமுக மட்டும் தனித்து வாங்கின வாக்கு 25. தனித்து கிடையாது, தவறாக சொல்கிறீங்க. அதில் யார் இருக்கா? திருமா இருக்கார். காங்கிரஸ் இருந்துச்சு. இப்போ தான் சரியாக வர்றீங்க. முஸ்லீம் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, வைகோ இருந்தாங்களா? இவ்வளவு சேர்த்து வாங்கின வாக்கு எவ்வளவு? 25. இப்போ இவங்கெல்லாம் போனதை எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க? ஒரு 10. அப்போ திமுக எவ்வளோ வச்சுருக்கு? 15 தான் வச்சுருக்கு. அதிமுக எவ்வளோ வச்சுருக்கு? 25. அதிமுக 25. ஒரு பார்ப்பனர் இவாள்லாம் யாருக்கு அதிமுக ஓட்டே போடல. டி நகர், மயிலாப்பூர், மாம்பழம், மாமிகள் பூரா வைரத்தோடு பூரா யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய்க்கு போட்டாங்க. விசிலுக்கு குத்திட்டாங்க. நம்ம வீட்டு பையன் அம்பி டேய் விஜய் நம்ம வீட்டு பையன் குத்திட்டாங்க. அப்போது அதை அதிமுகவுக்கு விழுந்திருந்தால், பாமக வாக்கம், வன்னியர் வாக்கம் விழுந்திருந்தால் அதிமுக 30% வாங்கிடும். இவாள் வைரத்தோடு மாமி பூரா மயிலாப்பூர் மாம்பழம், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மயிலாப்பூர் மாம்பழம், ஸ்ரீரங்கம் எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய்க்கு, புதுசாக வந்தவருக்கு போட்டார். பாஜகவை அழிச்சு விட்டாங்க. அவளே பாஜக ஒழிச்சு விட்டான்.
அவ்வா இவாள பாஜக ஒழிச்சு ஒழிச்சு விட்டான். அவங்க தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பாஜக காப்பாற்றினாங்க, அவங்கள விட்டாங்க, அவங்கள கை விட்டாங்க. இப்போ அண்ணாமலை யார் காப்பாற்றுவா? எந்த அண்ணாமலை 7 மலை வந்தாலும் காப்பாற்ற முடியும், 8 மலை வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அப்போ இதுதான் கதை. அப்போ மும்முனை போட்டின்னு வந்தால் மூன்றாவது விஜய் 35 தக்க வைப்பார்னு வச்சுங்க, இல்லைன்னா 30 தக்க வைப்பார், 20 தக்க வைப்பார். அதிமுக நிரந்தர வாக்கு வங்கி எவ்வளவு? 25 நிரந்தரமாக இருக்குது. அப்போ அதிமுக அவங்க விஜய்க்கு தான் போட்டி. திமுக எவ்வளோக்கு வந்துருச்சு? 15க்கு வந்துருச்சு. கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற முஸ்லீம்களும் இனி கிளம்பிடுவாங்க. எங்கே? விஜய் பக்கம். சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், என்ன தான் நடந்தாலுமே திமுககாரங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 25 மேயரில் ஒரு மேயர் ஜெயிச்சிட்டா என் மீசை எடுத்துக்கணும் ஆர்எஸ் பாரதி பேசுகிறார். தாமு அன்பரசன் சொல்கிற இந்த நாயெல்லாம் ஜெயின்னு யாருக்கான உண்டு, அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். என்ன தான் இருந்தாலும் அடுத்த தேர்தல் நாங்கள் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி சார்? அதாங்க திமுக. அழிஞ்சே போனாலும் சரி நாங்கள் தான் அப்படின்னு, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. இப்படி தான் எத்தனை ஆண்டுகள் அரசியல்? 75 ஆண்டுகள் அரசியல். பேசியே வளர்ந்த இயக்கமா? எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தார், கருணாநிதி பேசுகிறார், என்னுடைய 40 ஆண்டு கால நண்பன், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்தோடனே அவருக்கு கொடுத்துட்றேன். கேட்டிருக்கீங்களா? அதை தமிழர்களே என்னை தூக்கி கடலில் போருங்க, உங்களுக்கெல்லாம் கட்டுமரமாக மிதப்பேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், சரக்கும் அடிக்கலாம். எவனும் ஓட்டு போடலையே, எவனும் ஓட்டு போடல. அப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டம். நீங்கள் கோயபல்ஸ் சொல்லுவாங்க, ஹிட்லருக்கு ஒரு செய்தி தொடர்பாளர் இருந்தார், அதே போல் தான் ஆர்எஸ் பாரதி நாங்கள் தான் அடுத்த ஆளுங்கட்சி, 5 வருஷத்துக்கு தோற்று போயிட்டா அடுத்த ஆளுங்கட்சி நாங்கள் தான். ஓகே, எத்தனை பேர் லாரன்ஸ் மாதிரி உருவாக்கினாலும் விஜய் இப்போ இருக்கிற ஸ்டாண்டாக கரெக்டாக இருப்பார் சார்? இல்லை, அதாவது விஜய் இப்போ தான் அரசியல் கற்றுட்ருக்கார், கற்றுக்கிட்டு இருக்கார். இந்த அரசியலை அவரை காப்பாற்றுமா கவிழ்க்குமா என்பது அடுத்து பொது தேர்தலாக முடிவு பண்ணும். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.